ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒப்சஸ் வித் ஹர். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. எந்த ஒரு இன்ட்ரோமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜிமின் தான் அவன் ரூமில் இருந்து அப்படியே வேக்கப் ஆகி எழுந்து கீழே வர்றான். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஒரு பீர் பாட்டிலை தான் எடுக்கிறான். அப்படியே எடுத்து ஜிப் பண்ணிகிட்டே வர்றான். டேய் என்னடா காலங்காத்தாலேயே பீர் பாட்டிலோட? டேய் அதெல்லாம் அப்படி தான், எனக்கு ப்ரஷ் பண்ணுறனோ இல்லையோ பீரால் தான் என்னை குளிப்பாட்டணும், அதுக்கு தான் காலையிலேயே. சரி சரி, என்ன அளவு வேணாலும் பண்ணு, உங்கள் அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. என்னது காலா? அதெல்லாம் முடியாது. டேய் ஜிமின், உன் அண்ணனுக்கு கல்யாணம்டா, அதை போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராமல் என்ன பண்ணிட்டு இருக்க? பாவம்ல அம்மா. டேய் அதெல்லாம் கிடையாது, எனக்கு அவங்க மேலே 1% கூட பாசமே கிடையாது. ஏன்டா இப்படி இருக்க? ஏதோ ஒரு சின்ன வயசில் கோவப்பட்டு உன்னை இங்கே அமுச்சிட்டாங்கன்னு ஒரே ரீசனுக்காக இது வரைக்கும் உன் கூட பேசாமலாம் இருப்பேன். ஆமாம், நான் உங்களுக்கு தொல்லையாக தெரிஞ்சேன், அதான் இங்கே அனுப்பிச்சிட்டாங்களே, அப்புறம் நான் எதுக்கு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே மேலே போயிடுறான். ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே போயிட்டு அப்படியே நிற்கிறான். டேய் எதுக்கு இப்போ அப்படியே நிற்கிற? எனக்கு தெரியாது, நீ போகணும், நான் ஆன்ட்டிக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஸ்டீவ் அதெல்லாம் முடியாதுடா, எத்தனை டைம் சொல்லிட்டேன், நான் நான் மாட்டேன், நான் அப்படியே வெளில போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போயிடுறான். ஸோ இப்படியே தான் நைட்டு வந்து அப்படியே வர்றான். அப்போ ஸ்டீவ் உட்காந்துட்டு இருக்கான் ஹாலில். டேய் நாடா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? ஓ சரி கொடு அப்படின்ட்டு அவனும் ஃபோனை வாங்கி அப்படியே பேசுகிறான். சொல்லுண்ணா. ஜிம்மின், நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா. ஓ கங்க்ராச்சுலேஷன். இல்லைடா, நீ நான் எதுக்கு வரணும்? நான் தான் அந்த குடும்பத்தில் ஒருத்தனே கிடையாதே, அதுக்கப்புறம் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? என்னால் வர முடியாது. எத்தனை டைம் சொல்கிறது? டேய் ப்ளீஸ்டா, இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நீ நாளைக்கு எப்படியும் வர முடியாது, நாளைக்கு வாடா. நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது, அதுக்காச்சும் அட்டன் பண்ணுறா. உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, நான் அங்கே வந்தாலும் நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற. ஐயோ, உங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சிங்க, கடைசியில் உங்களுக்கே கிடைச்சிருச்சு. அப்புறம் நான் எதுக்கு? எல்லாமே உனக்கு தான், எனக்கு எதுவும் வேண்டாம். இங்கே பாடுறா, நீ லைஃப்பில் நல்லா வரணுக்காக தான் நான் உன்னை அங்கே அமிச்சோம், அதுக்கு நீ இவ்வளோ கோவமா? கோவம்தான், கோவம் இல்லாமல் இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணலையே. என்ன பண்ணேன்? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் அந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்காமலையே நான் லவ் பண்ண ஒரே ரீசனுக்காக ஜஸ்ட் ஒன் சைடாக லவ் பண்ணேன். ஏதோ குடும்ப ரெப்புடேஷன் போயிடும்னு சொல்லிட்டு என்னை இங்கே அமுச்சிட்டிங்க. இதுக்கு மேலே என்ன? அதான் வந்துட்டேன்ல. ஆனால் வருவேன் ஒரு நாள், அவளுக்காக நான் வருவேன் அப்படின்ட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். இப்போ வந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ இருக்குது வால்பேப்பரில். வயன் ரொம்ப அழகாக இருக்கடி, அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில். எப்போ எப்படி இருப்பேன்னு தெரியல, ஆனால் வருவேன், உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே கரெக்டாக வந்து நிற்பேன். நீ எனக்கு தெரியும், நீ யாரையும் இன்னும் லவ் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அப்போவே இன்னசென்ட்டு, உனக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி யார் சுற்றினாலும் பயப்படுவேன் குழந்த மாதிரி. ஆனால் இப்போ எப்படி இருப்பேன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் உன் மேலே அவ்வளோ லவ் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு அந்த வால்பேப்பரை பார்த்துட்டே போகிறான். ஸோ ஆனால் ஜிமினுக்கு ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாகவே அங்கே வரணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. என்ன பண்ணுறது, அங்கே போய் ஆகணும். ஆனால் ஏன் எனக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது? நான் ஏதோ இவ்வளோனா இந்த பெயினை நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் அண்ணன் கல்யாணத்துக்கு போகலாமா? ஆனால் எனக்கு தெரியலையே, அவன் கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் போகணும். ஆனால் வயனை நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்பவே. உங்ககிட்ட நான் என் லவ்வை சொல்லணும், சொல்லாமலே வந்துட்டேன்.
எனக்கு தெரியும். ஸ்கூல் படிக்கும்போது பசங்கள்லாம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ பயப்படுவ, ஓடுவ. ஏதோ நான் வந்தால் கூட நீ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிடுற பயத்தில் தான் உன்கிட்ட என் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஆனால் கண்டிப்பாடி நான் வருவேன், நான் கொரியா வருவேன், வந்து உன்னை கல்யாணம் பண்ணி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே போய் படுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே இருந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன எனக்கு என்னோட தாட் அதிகமாக வந்துட்டே இருக்குது. அவளை பார்க்கணுன்னு தோணுது. ஏதோ தப்பாக இருக்குது, நான் போகணும் அப்படின்ட்டு அவன் வந்து டிக்கெட் புக் பண்ணுறான். மார்னிங் கிடைக்கல, ஈவினிங் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே கீழே போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுக்கிறான். அப்படியே எடுத்து எல்லாமே கரெக்ட் பண்ணுறான். அப்போ ஸ்டீவ் வந்துட்டு, டேய் ஜிமின்னு, என்னடா எங்கே போகிற? நான் போகிறேன்டா, ஊருக்கு போகிறேன். வருவேன்னு தெரியா, ஆனால் வரும்போது வயனோட தான் வருவேன். வயனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இங்கே வேலை கூப்பிட்டு வந்துடுவேன். என்னது, வயனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆல் தி பெஸ்ட் மச்சான். கண்டிப்பாக என் தங்கச்சி இங்கே கூப்பிட்டு வந்துடு, நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். நீ எங்கே பார்க்குறது? அவள் என் பொண்டாட்டி, நான் பார்த்துப்பேன். முதல்ல நீ கிளம்புடா. எங்கே உன் ஆள்? அவெல்லாம் இருக்காடா, நான் போகிறேன். அப்போது ஊருக்கு போறியாண்ணே? போகிறேன். ஆனால் இன்றைக்கி தான் அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை. ஆமாண்டா, இன்றைக்கி தான். எப்படி ஈவினிங் போய் சேர்ந்துருவேன். கல்யாணம் முடிஞ்சிடும், பட் ஈவினிங் தான் நான் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்கும். எப்படியும் நாளைக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவேன். நான் அண்ணனுக்கு கல்யாணமாகி அடுத்த நாளே நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒய்னை கூப்பிட்டு வந்தெல்லாம் இருக்கேன். டேய் என்னடா சொல்கிற? எனக்கு என்னமோ தெரியல, ஒயன் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது. நைட்லாம் தூக்கமே இல்லைடா. இவ்வளோ நாள் எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் இருந்தேன். ஜஸ்ட் அவளோட மெமரிஸ், அவள் கூட நான் ஸ்கூலில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி இருந்தனோ அது மாதிரி. ஆனால் எனக்கு தெரியலடா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறான். அப்படியே ஈவினிங் ஆயிடுது. இப்போ வந்து அப்படியே ஃப்ளைட் ஏறி ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து ஏர்போர்ட்லாம் வந்து நிற்கிறான். ஸோ அப்படியே வெளில வர்றான். அவனுக்கே பார்க்க புது ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவன் 12th படிக்கும்போது வந்து அப்ராடு போயிருப்பான். இப்போது லாங் டைம் ஒரு 8 இயர்ஸுக்கு அப்புறம் கொரியா பேக் வந்திருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு சம்திங், பட் உங்ககிட்ட வரணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே அவன் லக்கேஜை இழுத்துட்டு அப்படியே வர்றான். ஸோ அப்படியே கார் வந்திருக்கு. பட் அவன் காரில் ஏறாமல், ஏன்னா அவங்க அண்ணா அனுப்பியிருப்பான், அந்த காரில் ஏறாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ அவரும் கால் பண்ணி சொல்லிடுறாரு. என்னது, அவன் டாக்ஸி பிடிச்சி வந்தானா? என்னமோ தெரியல. அப்போது ஜிம்மியோட அம்மா வந்துட்டு, ஏய் சொல்லுடா என்ன? அவன் வாராம்மா, ஆனால் அவனுக்கு காரில் வராமல் டாக்ஸியில் வரான். ஏன்? அதான் டிரைவர். அவன் இன்னும் கோவமாக தான் இருக்கான். என்னமோ வந்துட்டான், நேற்று கல்யாணம் ஆச்சு, இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துட்டான், எனக்கு அதுவே ஓகே தான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜிம்மின் ஸ்ட்ரைட்டாக அப்படியே அவன் வீட்டுக்கு வர்றான். இப்போ அவங்க அம்மா தான் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்படியே அவன் கீழே இறங்கி வரான். அவங்க அம்மா பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அவன் சின்ன வயசு எல்லா இதுவுமே அப்படியே பாலாக போச்சு. அப்படியே பார்க்குறான், அப்படியே நடந்துகிட்டே வர்றான். ஸோ அவன் அண்ணா அப்படியே வந்துட்டு ஜிம்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ணா நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன், ஆனால் அதான்டா டவுட்டாக இருக்குது, எல்லாம் வரமாட்டியே. உனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, நான் கல்யாணம் பண்ண வேணாம். என்னது, கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன். நான் லவ் பண்ண பொண்ணு, அவளை நான் எப்படியும் கண்டுபிடிப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு டைம் பாட்டுக்கு போகிறான். இப்போ ஜிம்மியோட அம்மா, ஜிம்மின் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன், மை லவ் அப்படின்ட்டு ஜிம்மின் பாட்டுக்கு அப்படியே தான் போகிறான். ஸோ அப்படியே போகும்போதே ஜிம்மின் அண்ணா வந்துட்டு, ஜிம்மின் ஸ்டாப் பண்ணு, உன் அண்ணியை பார்க்கவே இல்லைல்ல, அதெல்லாம் எதுக்குண்ணா, அதெல்லாம் தேவையில்லை. ஜிம்மின் ஏன் இந்த மாதிரி பேசுகிற, அது நம்ம ஃபேமிலியோட மூத்த மருமக, அது உங்கள் கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, புரியுதா அப்படின்னு நான் பாட்டுக்கு போக பார்க்குறான். அவனுக்கு ஹார்ட் இன்னும் ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படியே கீழே அப்படியே பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி கொலுசு சவுண்ட் கேட்குது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே ஷாக்டாக பார்க்குறான். நீ எப்படி இங்கே? புரியல,
எங்களுக்கு நீ யாருன்னே தெரியலல்ல. நீ எப்படி இங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது இங்க? அப்படின்ட்டு ஜிம்மின் அண்ணா வந்து பார்க்குறான். ஸோ அப்படியே ஜிம்மின் அண்ணா வந்துட்டு, ஏய் ஜிமின், இதான் உன் அண்ணி, என் பொண்டாட்டி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி சிரிச்சிட்டு வந்து ஜிமினோட அண்ணோட பக்கத்தில் நிற்கிறீங்க. அவனுக்கு அவ்வளோதான் அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த தாலியை பார்க்குறான். கையில் ரிங்கும் இருக்குது. அவ்வளோதான், அவன் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் வந்து ஓடிட்டே இருக்குது. எப்படி என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆனால் நான் இவன் மேலே பைத்தியமாக இருக்கேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஐயோ அந்த வார்த்தையை என்னால் சொல்லக்கூட முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி ஹைட் பண்ணிட்டேன். ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வந்து அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ இப்போ ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டான். ஸோ அந்த சவுண்ட் கீழே வரைக்கும் கேட்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிம்மின் அண்ணாவை பார்க்குறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஆல்ரெடி உனக்கே தெரியும்ல, வீட்டில் கோவமாக இருக்கான், அதான். சரிங்க, சரிடி, நீ வா, நீ வந்து சாப்பிடு அப்படின்ட்டு அவன் வந்து சாப்பிட கூப்பிட்றான். ஸோ நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. இப்போ ஜிம்மின் வந்து அவன் ரூமில் அப்படியே உட்கார்றான் அந்த பெட்டில். அவனுக்கு அவ்வளோதான், அவ்வளோ கோவம் வருது. எப்படி என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய் பையன், நான் உன் மேலே பைத்தியமாக இருந்தேன்டி, அவ்வளோ லவ் வச்சுருந்தேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு என் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்க. எனக்கு எப்படி வலிக்கும், எனக்கு எப்படி வலிக்குது, ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்குது. என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு 8 வருஷம் கழிச்சு நான் வந்தா, நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பொண்டாட்டியாக இருக்க. ஆனால் என்னால் உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாதுடி. என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. எனக்கு நீ வேணும். ஆமாம்ல, நான் லவ்வே சொல்லலை, நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். ஆனால் லவ் சொல்லியிருக்கணும். என் தப்பு தான்ல, என் தப்பு தான். ஆனால் இப்போ எல்லாமே தள்ளி போயிடுச்சுல்ல. கரெக்டு தான், தள்ளி போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ரூம்லேயே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும். அதுக்குள்ளே போகிறான். ஸோ ஃபுல்லாக ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா அங்கங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அவன் ஜிம்மியோட ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவன் கேமராவை எடுக்கிறான். அப்படியே பார்க்குறான் சின்ன வயசு மெமரிஸ்லாம். அவனை இந்த கேமராவில் அதுண்டி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்தேன். அவன் மேலே பைத்தியமாக இருந்தேன். நீ என்னென்ன பண்ணுறியோ எல்லாமே ஃபோட்டோ எடுத்து நான் அந்த மெமரிஸ்லேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை விட்டுட்டு, தப்பு, நான் தான் மொத்த தப்பும். நான் அப்போவே உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது. ஆனால் என் அண்ணன் கூட உன்னை வாழ விட மாட்டேன்டி. எனக்கு தான் என்னால் வலிக்குது, என்னால் என் ஃபீலிங்ஸை அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா அப்படியே அங்கேயே சுருண்டு படுத்துக்கிறான். அவனால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அழுதா உன் மேலே இருக்கிற அந்த பெயின் கோவம் எல்லாம் போயிடும்டி. அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் உன்னை என்னால் அடைய முடியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான். ஸோ அப்படியே நிற்கிறான். ஸோ அப்படியே போய் ரூமில் போயிட்டு அவன் ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அவன் கேமராவே எடுக்கிறான். ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறான். ஆகிட்டு அப்படியே வெளில வரான். ஸோ வெளில வந்து பார்த்தா ஜிம்மியோட அம்மா தான். அப்படியே என்னென்னோ பேசுகிறாங்க. அவனுக்கு கேட்குது. என்னது, இன்னும் அண்ணாக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? எனக்கு எதுவும் புரியலையே. நேற்று மேரேஜ் ஆச்சு, நைட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கும்ல. ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான். பையன் எனக்கு மட்டும்தான், அவள் எனக்கு மட்டும்தான். ஆனால் நீ என்னை சேர்க்கவே விட மாட்டேன். அவங்களுக்குள்ள எதுவும் நடக்கக்கூடாது. பையன் எனக்கு மட்டும்தான், அவள் எனக்கு மட்டும்தான். என்னை தாண்டி அவளை யாரும் தொடக்கூடாது அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பு தெரியும். ஸோ அது நீங்கள் வந்து ஹிப் செயின் போட்டிருப்பீங்க. அழகாக இருக்குடி, அழகாக இருக்கு என் குழந்த அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன் அப்படியே போகிறான். ஜிம்மி அம்மா அப்படியே வர்றாங்க வெளியில் சாப்பிட சொல்லி. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான்.
ஸோ அது ஜிமின் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி அவங்க அண்ணா வந்துட்டு, டேய் பாருடா, என்னால் மா பார்த்துக்கலாமா, அவனுக்கு கோவம் இருக்காதா, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அம்மா இன்றைக்கே ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா, எனக்கு ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்குமா, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேம்மா. டேய் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். ஒயன் இந்தியன் பொண்ணு, புரியுதில்ல, அவங்க கல்ச்சர் படி டைம் டேட் எல்லாமே பார்த்து வைக்கணும். ஆனால் இன்றைக்கி நைட் 8 o'clock அந்த டைமில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் கிடையாது, அது எங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். நாங்கள் 2 பேருமே அரேஞ்ச் மேரேஜ், உனக்கே தெரியுங்கள, நீ எந்த பொண்ணை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஸோ நான் பண்ணிட்டேன். எங்கள் லைஃப் எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பிடிக்கும் தான், பட் 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் விட்டு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே தான் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்டூடியோவில் நிறைய கேமரா பார்க்குறான். ஆனால் அவனுக்கு எந்த கேமரா செட் ஆகலை. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிராண்டான ஒரு கேமரா போயிட்டு அப்படியே ஷோரூமில் வாங்கிட்டு வர்றான். ஸோ அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காஃபி எடுத்து ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே உங்கள் நிமிந்து பார்க்குறான். ஹாய். ஹலோ. அது என்ன வேணும்? இல்லை, உங்ககிட்ட பேசலான்னு. என்ன பேச போகிற? அது அப்படின்னு தயங்கிட்டே நிற்கிறீங்க. எதுவும் இல்லைண்ணா, கிளம்பு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த காஃபியை மட்டும் எடுத்து குடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது ஜிமின் அந்த மாதிரி பண்ணது. ஸோ இதை வந்து ஜிமினோட அண்ணா பார்த்துட்டு இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே மேலே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒயன், இங்கே பாரு ஒயன், அவன் அந்த மாதிரி தான், கொஞ்சம் ரூடு ரகடு, ஆனால் நல்லவன். ஆனால் ஏன் என்கிட்ட அந்த மாதிரி நடக்கணும்? இங்கே பாருமா, புரியுதா, எல்லாமே சரியாகிடும். இது நீ வந்தது புது வீடு, உனக்கு இது செட் ஆகாது தான், ஆனால் பழகிக்கோ. இல்லைன்னா நம்ம 2 பேரும் தண்ணி கொடுத்துன்னு போயிடலாமா? இங்கெல்லாம் அதான் வழக்கம் கல்யாணமாண்ணா. ஆனால் நீ இந்தியன் பொண்ணு, அதனால தான் உங்கள் அப்பா அம்மா சொன்னதெல்லாம் நீ இங்கே இருக்க எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஸோ ஜிமின் இதை வந்து நோட் பண்ணியிருப்பேன், ஏன்னா டோர் ஓப்பனில் தான் இருக்கும், உனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஸோ அப்படியே தான் அவரும் இருந்தபடியே ரூமுக்குள்ளே வாஷ்ரூம் போயிருப்பார். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதே அவன் கேமரா வச்சு அப்படியே தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறான். ஸோ அவனுக்கு அது ஒரு மாதிரி பைத்தியமாயி உங்கள் மேலே அவ்வளோ க்ரேஸியாக இருப்பான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் டைம் போயிருக்கும். ஸோ அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு வாஷ்ரூம் போயிருப்பீங்க. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்கள் எதுவுமே போடாமல் தான் அப்படியே வந்து மிரரில் அவங்க பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்களை யாரோ நோட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஒரு ஈவிலான ஒரு ஸ்மைல். ஜிமின் தான் உங்களை யாருக்குமே தெரியாமல் அப்படியே ஒரு சைட்டில் இருந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். ஏன்னா வாஷ்ரூமில் எப்படி இருக்குன்னா சின்ன மிரர் மாதிரி இருக்கும் வெளியில், அதுலேருந்து தான் ஃபோட்டோ எடுக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டீங்க போகிறீங்க. ஸோ ஜிமினும் அவன் ரூமுக்கு அப்படியே போயிடுறான், பால்கனி வழியாக எகிரி குதிச்சு. ஸோ அப்படியே வந்து ரெட் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறான். எல்லாமே அப்படியே தான் இருக்குது, நீ அப்போ பார்த்த மாதிரி தான். என்ன கொஞ்சம் வளர்ந்துட்ட, ஆனால் எனக்கு பைத்தியம் முடிக்குது. கண்டிப்பாக நான் எல்லாமே கேட்டேன், உனக்கும் அண்ணனுக்கு எதுவும் ஆகலைல்ல, அவன் எதுவும் ஒன்று பண்ணலை அப்படின்னா 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஆனால் பிரிக்க முடியாது. எப்படி எப்படி அவனை பற்றி ஏதாச்சும் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அவன் பொண்டாட்டி. இல்லை இல்லை, நீ என் பொண்டாட்டிடி, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி கழுவி எடுத்து ஸோ அதில் வச்சு அப்படியே வைக்கிறான். ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து கிச்சனில் இருக்கும்போது ஒரு கிளிப்ஸ் அவன் எடுப்பான். நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் சாரி வியர் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ
அதில் உங்களுக்கு ஹிப்லாம் தெரியும் ஒரு மாதிரி. நீங்கள் வந்து ஹிப் செயின் போட்டிருப்பீங்க. ஸோ தூரத்துலேருந்து ஃபோட்டோவாக எடுப்பான். பட் யாருக்குமே தெரியாத மாதிரி. ஏன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜிமின் அப்பா அம்மா வந்து ஆஃபீஸ் பக்கம் போயிடுவாங்க. அண்ணாவும் போயிடுவார். நீங்கள் மட்டும்தான் மெய்ட்ஸும் ஜிமினும். ஜிமின் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வருவான். ஸோ வீட்டில் ஃபுல் டைமும் இருப்பான். வெளியில் அவ்வளோக்கா போகக்கூட மாட்டான். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ரூமில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ரூமில் இருக்க மாட்டான். அவன் வேறு வேறு பிளேஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் சம்டைம் வந்து வீடு குனிஞ்சி ஒரு மாதிரி பெருக்குவீங்க. அதெல்லாம் பார்த்து பிக்காக எடுப்பான். அவனுக்கு அதில் ஒரு போதை மாதிரி. ஸோ இப்படியே தான் டேஸஸ் போகுது. இப்படியே தான் ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்க வெளியில் பிஸ்னஸ் விஷயமா போயிடுறாங்க. வர்றதுக்கு 3 மந்த் ஆகும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போது ஜிமின் அவங்க அண்ணா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. "அண்ணா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் ஏன் வெளில தெரியல? அது பிஸ்னஸ் ப்ராப்ளம்டா. ஸோ சடனாக அம்மா அப்பா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். என்னோட அப்பாவும் நம்ம அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் என்ன அஃபிஷியல் பண்ணலை." "ஓ, அஃபிஷியேட் பண்ணலையா? எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க?" "இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணலாம். எங்கள் 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஆனால் கல்யாணம் நடந்த விஷயத்தை ஏன் நீ சொல்லாமல் இருக்க?" "இல்லை, பார்க்கலாம்" அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். "சரிண்ணா, நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறான். ஸோ அப்படியே தான் ஜிமினோ அண்ணாவும் அப்படியே ரூமுக்குள்ளே போகிறாரு. ஸோ அப்படியே அவங்கள பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு, "ஏ ஒய்யன், இங்கே வா." "என்னது?" "இந்தா." "ஆ, என்ன டிக்கெட்?" "இது வந்து நம்ம ஹனிமூன் டிக்கெட். நம்ம பாரிஸ் போகிறோம்." "ஆ, ஹனிமூனா?" "ஆமாடி, ரொம்ப நாள் உடனே வெயிட் பண்ண வச்சுட்டேன். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்னால் முடியாதுடி. நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மால்தீவ்ஸ் போகலாம், புரியுதா?" அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. "அது ஜென், அது அது நான் எப்படி சொல்லுவேன்?" "ஏய், என் பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை மாதிரி பொண்ணெலாம் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் மிஸ் பண்ண விரும்பல. சரி, எனக்கு ஈவினிங் போகிறோம், புரியுதா?" அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிமின் இதை அப்படியே கேமரா வழியாக பார்க்குறான். ஐ மீன் உங்கள் ரூம் ஃபுல்லாக அவன் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் 2 பேரும் பேசினது அவன் கேட்டிருப்பான். அவனுக்கு அவ்வளோதான் கோவம் வந்திருக்கும். "என்னது அப்படின்னா அண்ணா, ஐயோ என்னால் முடியலையே. இதை எப்படி கேன்சல் பண்ணுறது? ஹனிமூன் போனால் ஒயன் அண்ணனுக்கு சொந்தமாயிருவா. இல்லை, அந்த சென்னுக்கு கிடைக்கவே கூடாது. நீ அண்ணனா இருந்தாலும் ஒயன் எந்துடா, ஒயன் எந்து. அவன் எனக்கு மட்டும்தான். நான் பைத்தியக்காரமே பண்ணிட்டு இருக்கேன்ல." அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். ஸோ இப்போ நீங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வைக்கிறீங்க. இப்போது சென்னு அப்படியே உள்ளே வரான். டைம் போயிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான். "என்னங்க, நான் ரெடி பண்ணிட்டேன்." சாரி வயன்." "எதுக்கு?" "இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல். நான் யூஎஸ் கிளம்பி ஆகணும்." அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, "என்னோடய லக்கேஜ் பேக் பண்ணிட்டேன்ல, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். சாரிடி, நான் இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன்." அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி போகிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சதே இல்லையா? அப்போ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜிமினை பார்த்துட்டு, "டேய், பார்த்துக்க என்ன? சரிடா, சரி நீ பார்த்துக்க, நீ கிளம்பு" அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன்னா அந்த வேலையை பார்த்தா ஜிமின் தான் பிஸ்னஸ் ப்ரொப்போசல் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்டீவ் மூலியமாக அப்படியே பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். பட் உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறீங்க. அவனுக்கு வந்து இப்போ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ அப்பா அம்மாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை. இந்த டைம் பார்த்து அவன் உங்களை வந்து அடைஞ்சிட்டானா அதுக்கப்புறம் யாராலையும் பிடிக்க முடியாது. அப்படியே ஒரு தாட் இருக்கும். பட் அதை எப்படி பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா லவ் சொல்கிற டைம்லாம் தாண்டியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு உங்கள் கூட இருக்கணும். அவ்வளோ ஒரு மாதிரி அவனுக்கு உங்கள் மேலே ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருக்கான். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. அப்படியே ஒரு 3 டேஸ் போகுது. ஸோ நீங்களும் அப்படியே வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஜிம்ன ரூமுக்கு தான் போகிறீங்க. அப்படியே போயிட்டு உள்ள க்ளீன் பண்ணிவிட்டு
ஏதோ ஒரு மிரரை வந்து தெரியாமல் டச் பண்ணி விட்டுறீங்க. ஆ இது இது என்ன மிரரு? என்ன ஓப்பன் ஆகுது? ஏதோ ஹோல் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு டோர் மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. நார்மல் டோர் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி ரெட் கலர் லைட் எரியுது ஆட்டோமேட்டிக்காக. உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. இது இது சீக்ரெட் டோரா? தெரியாமல் தெரியாமல் இல்லை, இது இது என்னோட பிக். இது யார் எடுத்தது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் இருக்கும்போது எடுத்த பிக்லாம் இருக்குது. அப்போ சின்ன ரூமுக்குள்ளே என்னோட பிக் அப்படின்ட்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 11th வரைக்கும் உள்ள எல்லா பிக்ஸுமே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் எடுத்த பிக்குமே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் பிக் எடுத்து வச்சுருப்பான். என் மேலே பைத்தியமா? ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கு? என் புருஷன் கூட என்னை இந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் இவன் இவ்வளோ கேவலமானவனா? முன்னாடி தான் ஃபோட்டோ எடுத்திருக்கான் பார்த்தா இப்போ அப்படின்னா இவன் என் மேலே இவன் ஒரு சைக்கோ. இவன் சைக்கோ பார்த்தேதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அந்த ரூம் விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஸோ பின்னாடியே நடந்து வந்திருப்பீங்க. அப்படியே ஒருத்தர் மேலே இடிச்சிருப்பீங்க. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் தான். ஏய் பேபி கேர்ள், ஆடி பார்த்துட்டியா? டைம் சரி, ஓகே, இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு உங்கள் மேலே ஏதோ ஒரு தெளிக்க வர்றா. ஸோ நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு அப்படியே ரூமில் இருந்து வெளியில் அப்படியே வந்துடுறீங்க. ஜிமின் அப்படியே துரத்துட்டே வர்றா. ஸோ நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே டோரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க. பட் இடையில ஜிமின் காலை வச்சுட்டு, ஒயன் ஒரு டைம் நான் சொல்கிறது கேளுடி, கேளு. நான் அது எப்படி எப்படி உன்னால் உன் அண்ணன் ஒய்ஃபையே இந்த மாதிரி கேவலமாக பிக்ஸ் அசிங்கமாக இருக்குது. இங்கே பாரு, நான் முதல்ல சொல்கிறத கேளு. நான் இது என்னோடய ஹேபிட்ரி. உன்னை இந்த மாதிரி எடுக்கிறது என்னது ஹேபிட்டா? புரியல. என்ன ஹேபிட்? என்ன ஹேபிட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டோரை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க. அவனுக்கு கால் வலிக்குது. அவன் ஷோல்டரை வச்சு புஷ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே லாக் பண்ணுறான். அப்படியே உங்ககிட்ட வர்றான். நீங்கள் அப்படியே வாலில் ஹிட் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. அவங்கக்கிட்ட அப்படியே க்ளோஸாக வந்து அவங்க மேலே அப்படியே சாஞ்சி ஒரு மாதிரி நிற்கிறான். நீங்கள் அவளை அப்படியே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தள்ளிப்போ, தள்ளிப்போ. ஹேய், என் மேலே ஏன்டி என்னை பார்த்து பயப்படுற? எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணலான்னா அங்கேருந்து வந்தேன். ஆனால் நான் அதை எப்படி என் வாயில் சொல்லுவேன்? எனக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து, ஒரு சின்ன துணி மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே நோஸில் வச்சிடுறா. மவுத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி அவன் மேலே அப்படியே விழுந்துடுறீங்க. இப்போ உங்களை அப்படியே சாரியோட லிஃப்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வர்றான். அப்படியே உங்கள் காரில் எல்லாம் போட்டு அப்படியே வந்து ஒரு பிளேஸுக்கு போகிறான். ஸோ இப்போ ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எங்கே இருக்க? அவன் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ப்ரோக் ஆகிட்டு. அப்படின்னா அவனை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டானா? ஆமாம்ல, அவன் மேலே பைத்தியமாக இருக்கான். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அவர் எனக்காக வெயிட் பண்ணார், நான் அவர் கூட இருப்பேன்னு. ஆனால் அப்படின்ட்டு ஒருமே அழுதுட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அப்படியே டவலை மட்டும் கட்டிட்டு அப்படியே வாஷ்ரூம்லேருந்து வெளியே வர்றா. ஏய் பொண்டாட்டி, எழுந்துட்டியாடி? இதான் நம்ம நியூ ஹவுஸ். என்ன? அவன் எங்கே இருக்கும்? எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தேன்? எனக்கு பயமாக இருக்குது. நான் சென்கிட்ட. ஏய், சென்னெல்லாம் கிடையாது, நான் தான் உன் புருஷன். புருஷனா? என் புருஷன் சென்? ஏய்,
அதெல்லாம் கிடையாதுடி, புரியுதா? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே எழுந்து அப்படியே போகிறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றீங்க. ஸோ இறங்கி வந்து பார்த்தா அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றீங்க. அது உங்கள் கண்ட்ரியே கிடையாது. நல்லாவே தெரியுது அவன் வேற ஏதோ கண்ட்ரியை கூப்பிட்டு வந்திருக்கான்னு. ஸோ அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்கள் ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஹேண்டால் ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின், ஏய் பாரு, இது கொரியா கிடையாது. நான் இவ்வளோ நாளாக இருந்த இடம் இதுதான். புரியல? இஸ்தான்புல்லில் தான் நான் இருந்தேன். புரியுதாடி? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இங்கே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். புரியல, எனக்கு எனக்கு எதுவும் புரியல. நீங்கள் பாரு, நான் உன் அண்ணாவுடைய ஒய்ஃப், உன் அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் நீ என்ன பொண்டாட்டின்னு சொல்கிற. என் கழுத்தில் அவர் தாலி கட்டியிருக்காரு, உனக்கு அசிங்கமாக இல்லை? ஏய், அதெல்லாம் நான் எப்போவே கழட்டிட்டேன், புரியுதா? பாரு, நீ உன் கழுத்தில் தாலி கிடையாது, கையில் ரிங்கு கிடையாது. இன்னொரு விஷயம், நான் உனக்கு என் அண்ணனுக்கும் டிவோர்ஸ் ஆன மாதிரியே பண்ணிட்டேன். நீ உன்னோட சைன் அதை நான் போட்டுட்டேன். இன்னொரு விஷயம், என் அண்ணனும் போடுவான். புரியல, என்ன அவன் சின்ன இப்படி போடுவார்? அவன் போடுவான், அவனை நான் போட வைப்பேன். இங்கே பாருடி, உன்னை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு என்னை கொரியாவிலேருந்தே இஸ்தான்புலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 8 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். உன்னை நினச்சிட்டேன். ஆனால் வந்து பார்த்தா நீ அண்ணனை கொலைன்னு பண்ணியிருக்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் கிட்ட வரான். சோஃபாவில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அவனுக்கு நீங்கள் பயப்படுறது பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்படியே ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 3 days ஆகியிருக்கும். உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டான். அப்போ ஸ்டீவ் வந்துட்டு, டேய் நீ தான் கூப்பிட்டு வந்துட்டல, அப்புறம் ஏன்டா? டேய் அதெல்லாம் கிடையாது, அவனை லவ்வே பண்ணலடா. என்னை லவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் அண்ணனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் பைத்தியம், என் அண்ணன் அவனை லவ்வே பண்ணல. அவன் எவ்வளோ பொறுக்கியாக இருக்கான் பாரு. 2 month, ஐ மீன் 3 month அவன் அங்கே தான் இருக்கான், யூஎஸில். ஆனால் இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். புரியலடா, இதை பாரு அப்படின்ட்டு அவன் காட்டுறான். ஸோ அதில் சென் வந்து நிறைய பொண்ணுங்க கூட அப்படியே அஃபேரில் இருந்து ரூட் சுற்றுற மாதிரி, நிறைய பிளேஸ் போகிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஒன்றா இருக்கிற மாதிரி கூட வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே தான் அவன் காட்டுறான். டேய் நாடா இது உன் அண்ணனா? என் அண்ணன் தான். அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அவனுக்கெலாம் அவன் டிசர்வே கிடையாதுடா. அதான்டா அவளை தொக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் நல்லவனாக இருந்தா நான் விட்டு கொடுத்துருப்பேன். என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? எனக்கு லாயலாகவே இருக்க மாட்டான். அவனை தப்பாக நினச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகையாக ஒரு வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறான். டேய் அவன் உணவை புரிஞ்சுப்பாடா, அதான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திரும்புகிறான். ஸோ நீங்கள் பின்னாடி நின்று எல்லாமே கேட்டுட்டு நின்றுருப்பீங்க. ஸோ நீ ரூமில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ சென் வந்து அந்த மாதிரி நிறைய பொண்ணு கூட இருக்கிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்ட்டு ஒரு மாதிரி இடிஞ்சு விழுந்து அந்த டோர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. உங்கள் காலை குறுக்கி வச்சுட்டு அவ்வளோ அழுகுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, டேய் ஸ்டீவ் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். ஸோ அவனும் போயிடுறான். ஸோ அப்படியே கிட்ட வந்து உங்களை ஃபேஸ் அப்படியே பிடிச்சி, பாரு எனக்கு நீ வேணும்டி, உங்களை பைத்தியமாக இருக்க, நான் லவ் பண்ணுறேன்டி, நான் லவ் பண்ணுறேன், புரியுதா? எனக்கு வேணும். சின்ன வயசுலேருந்து நீ மட்டும்தான். என்ன வேணா நினச்சிக்கோ, அண்ணாவோட ஒய்ஃபை எப்படி கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டான்னு. அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு நீ வேணும்டி, உன் கூட நான் வாழணும் கடைசி வரைக்கும்.
உன் கூட மட்டும் நான் இருக்கணும். என் அண்ணன்லாம் அவனுக்கு டிசர்வே கிடையாது. நீ அவனுக்கு டிசர்வும் கிடையாது. எனக்கு மட்டும்தான் டிசர்வ். உன்னோட லவ்வுக்கு நான் மட்டும்தான் டிசர்வ். என் லவ்வுக்கு நீ மட்டும்தான் டிசர்வ். அதெல்லாம் செட்டே வராதுடி, புரியுதாடி? நீ அவனை லவ் பண்ணுற அளவுக்கு அவன் அந்தளவுக்கு டிசர்வான பர்சனே கிடையாது. அவனுக்கு லாயலா ஜிம்மின் எனக்கு ரொம்ப வலிக்கு. எனக்கு தெரியல, ஒருத்தன் மேலே அவ்வளோ க்ரேஸியாக இருக்கா, இன்னொருத்தன் என்னை சீட் பண்ணுறான். இந்த நிலைமையில் நான் எப்படி அப்படின்ட்டு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும். ஸோ அவனும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அவன் உங்களை தூங்கவும் வச்சிடுறான். நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகும். ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசலாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் நான் அவரை அஃபிஷியலாக டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? அது இங்கே பாரு ப்ளீஸ் டி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், என் பொண்டாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கெஞ்சலாக கேட்குறான். நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ சென்கிட்டேயும் கால் பண்ணி சொல்லிடுறான். அப்போ சென், சரிடா நான் பண்ணுறது, அவள் எப்படி இருக்கா? அவள் உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, டிவர்ஸ் கேட்குறான். ஆல்ரெடி உன் டேபிளில் இருக்கும், சைன் பண்ணி அனுப்பிச்சிடு. என்ன அஃபிஷியல் பண்ணல? சரிடா நான் பண்ணிவிட்றேன். அப்போ அப்பா அம்மா அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனை சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறான். ஒரு 2 டேஸ்லேயே வந்துடுது. ஸோ நீங்களும் அப்படியே சைன் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போது நீங்களும் ஜிமினும் அப்படியே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் கையில் அப்படியே ரிங்கை போட்டு விட்றான். ஸோ அவன் உங்களுக்காக ஒரு தாலி ரெடி பண்ணியிருப்பான். சின்ன வயசுலேருந்து தாலியே பண்ணியிருப்பான். அதை பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி ஓல்டாக இருக்குன்னு. ஸோ அதை அப்படியே கட்டி விடுறான். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்க்குறீங்க. அவன் ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. இந்த லவ் என்னோட ஐஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ அப்படியே ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ஸ்டீவ் தான் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருப்பான் இந்தியன் ஸ்டைலில். ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஏய் நான் பண்ணலடி, எனக்கு தெரியும் ஸ்டீவ் தானே பண்ணார் அப்படின்னு ஜிம்மை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் அப்படின்னா உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், 100% நான் உங்களை நம்புகிறேன். நான் லவ் பண்ண பர்சன் தான் என்னை சீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது லவ்னு சொல்ல முடியாது. ஏதோ வீட்டில் சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் என்னை பைத்தியக்காரத்தனமாக லவ் பண்ண ஒருத்தரை நான் லைஃப்பில் மிஸ் பண்ண விரும்பல. அதான் நான் முடிவு பண்ணேன், அவன் கூட நான் வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, ஓகே ஒரு உறவு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகலான்னு பார்க்குறான். இல்லை ஜிமின் கூட நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய் ஓகேவா? எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவனும் உங்களை அப்படியே பெட்டில் போட்டு ஸோ அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு வலிக்குது. ஏய் அதான் அப்படி தான் இருக்கும், எதுவும் பண்ண மாட்டியா? இல்லை. ஏய் ஏய் கொஞ்சம் பொறுமையாரு, புரியுதா? பொறுமையாரு, நான் பண்ணுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் நைட் டைம் டி, இது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அவனும் அப்படியே பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினை லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடி, ஸ்கூல் டைமில் பார்த்தோமே அப்படியே இருக்க, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் மேலே தான் புஜுக்குன்னு இருக்குது. என் கைக்கு அடங்கவே மாட்டேங்குது. என் கை வேற ரொம்ப குட்டியா, உன் கை அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கையை வச்சு ஒரு மாதிரி புச்சுக்குன்னு பண்ணுறா. நீங்கள் போய் சிரிச்சிட்டு, ஜிமின் எனக்கு கூச்சமாக இருக்குது. ஏய் ஆல்ரெடி எல்லாம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் டி செகண்ட் ரவுண்ட் போகலாமா? இல்லை வலிக்குது. சரி ப்ளீஸ் டி, வருஷமாடி உனக்கிட்ட 10 வருஷமாக லவ் பண்ணுறேன். 2 வருஷம் அங்கே, 8 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ். எப்படி இருக்கும்?
வருஷ காத்திருப்புல நீ எனக்கு கிடைச்சிருக்கடி அப்படின்ட்டு அகைன் உங்களுக்கு மேலே ஓவர் ஆகிறா. சரிடா இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு நல்லா ஒன் செட்டாக வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கையும் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஓகேவாடா? ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடி ஒன் ஷாட்டில் சொல்லியிருப்பேன், இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஓகே எனக்கு போடணும்னு தோணுச்சு, நான் போட்டேன்டா. அகெயின் சொல்லிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா?